ரொம்பவே டிலே ஆயிடுச்சு இந்த ஸ்லீவ் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த பாட்னிக்கோட ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ தான். இப்போ நான் வந்து கீழே உள்ள என்னோடய கையோட சுற்றளவு வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இது ஃபுல் ஸ்லீவுங்கிறதால எந்தெந்த இடத்துல ப்ரிகாஷனாக முன்னாடி வந்து நம்ம அந்த லைன்ஸ் போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து என்னோடய ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே வர போகிறேன். ஒரு 4 லைன்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்டால் கொடுக்குறதுக்கு பதிலாக சில்க் த்ரெட்டால் கொடுத்துக்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பார்டர் யூஸ் பண்ணி கிளைண்ட் வந்து கேட்டிருந்ததால் பார்டருக்கு மட்டும் ஒரு டிசைனும் மேலே இருக்கிற பாட்டுக்கு வந்து ஒரு டிசைனும் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்டருக்கு எப்படி நான் ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மேலே உள்ளதை நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து பிகினர் லெவலில் உள்ளவங்க குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி அது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். மற்றபடி இது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த பார்டருக்கு எந்தளவுக்கு ஹைலைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து கிளைண்ட் வந்து இந்த பார்டர் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் நம்ம இந்த பார்டர் வச்சு இன்னும் டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த பீட் லைன் கொடுக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த பீட் லைன் கொடுத்துக்கோங்க. நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் 3-4 சுகர் பீட்லாம் எப்போதுமே ஸ்டிச் பண்ணவே கூடாது. நார்மலாக வந்து எதுக்காக வந்துட்டு அந்த சாரீலே வர இந்த மாதிரி ஹெவி சரி உள்ள ப்ளவுஸ்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஸ்டிச் பண்ணும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள டிசைனிங் பார்ட்டில் மேலே உள்ள இடத்துல ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சுகர் பீட் லைன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிங்கிள் பீட் லைன் கொடுக்க போகிறோம். அந்த நெக் லைனில் நான் என்ன டிசைன் கொடுத்தனோ அதே தான் இந்த பார்டர் ஃபுல்லாக நான் கொடுத்துக்க போகிறேன். மேலே உள்ள டிசைன் தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நான் சிங்கிள் பீட் லைன் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே வரேன். ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி திரும்பி சுகர் பீட் லைன் கொடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் லைன், அதுக்கப்புறம் சிங்கிள் பீட், அதுக்கப்புறம் இன்னொரு சுகர் பீட் லைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். எண்ணாட் வந்து நல்லாவே நீங்கள் இழுத்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து உங்கள் ஒர்க்கை வந்து சேவ் பண்ணுறதே அந்த ஒரு விஷயந்தான். ஸோ எண்ணாட் நல்லா கீழே இழுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த பேக் நெக்குக்கு என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் பண்ண போகிறோம். மார்க்கிங் தான். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு அதிகமாக நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரியே கம்ப்ளீட்டாக இந்த மார்க்கிங் நான் கொடுத்துக்கிறேன். நான் எதுக்காக 1லேருந்து காமிக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு அந்த மெட்டல்லேருந்தே காமிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி காமிச்சிட்ருக்கேன். அதனால் யாரும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இதே மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இன்ச்சஸோட சென்டரையும் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். பேக் நெக் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்லீவ் டிசைனோட பேக் நெக் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்ததோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதே டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. இதை விட அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அவுட்புட். இப்போ அதே மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த ரவுண்ட் பீட் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதில் வந்துட்டு நான் வந்து இந்த பென்சில் வந்து அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ஒயிட் கலரும் அந்த நார்மலாக பீடு உள்ளதுக்கு மாற்றியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் எப்படி சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த பீட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம்ல, அதை ஒட்டி நீங்கள் ஒட்டாமல் அதை சுற்றி ஒரு சுகர் பீட் லைன் வர அளவுக்கு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சிட்டோம். இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் ஸ்டெப்பை வந்து நம்ம மேலே, அதாவது இந்த லைன் இந்த 4.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நம்ம மேலே அதே மாதிரியே கொடுத்துக்க போகிறோம். சுகர் பீட் லைன், அதுக்கப்புறம் சிங்கிள் பீட், அதுக்கப்புறம் திரும்பி சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த அதே ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறோம். இது இந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி ரொம்பவே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு ப்ரைடல் ப்ளவுஸாகவும் இருக்கணும், அதே சேம் டைம் சிம்பிள் ஸ்டெப்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரியே நம்ம 3 இதையுமே போட்டு முடிச்சுக்கிட்டோம். போட்டு முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதே சேம் ஸ்டெப் தான், அந்த ரவுண்ட் ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் லைன் வந்து இதே மாதிரியே நான் கொடுத்துக்க போகிறேன்.
நான் வந்து ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேக் நெக் வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த ரவுண்ட் பீட் ஃபுல்லாகவே அந்த ரவுண்ட் ஸ்டோன் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து சுகர் பீட் லைன் கொடுத்துக்கிட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட சைடில் கொண்டு என் நாட் போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் 3-4 பீட்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். அது ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாகவே வராது. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே 2 இல்லைன்னா ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரியே கண்டினியூஸாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடில் கொண்டுட்டு போயிட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் நெக்கில் கொடுத்த மாதிரியே அந்த சென்டரில் உள்ள அந்த மார்க்கிங் எல்லாத்துக்குமே நம்ம அந்த பீடு ஹேங்கிங் தான் கொடுக்க போகிறோம். அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள். அதே மாதிரியே பீட் ஹேங்கிங் ஒரு 5 சுகர் பீடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 சுகர் பீடு, அதுக்கப்புறம் 2 சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 3 நம்பர் பீடு எடுத்து அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த பீடு வந்து இதே தான் நீங்கள் எடுத்துக்கணும் கிடையாது. இந்த சிங்கிள் பீடு இதோட பெரிய சைஸும் எடுத்துக்கலாம், சின்ன சைஸுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு திரும்பி ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த என் நாட் போடும்போது உங்களுக்கு கரெக்டாகவே வரும். நான் இப்போ வீடியோஸில் காட்டுற மாதிரி அதே மாதிரியே அந்த கீழேயும் சரி அதுக்கப்புறம் மேலேயும் சரி கம்ப்ளீட்டாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு பீட் ஒர்க்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஷூவிங் த்ரெட்டால் ஸ்டிச் பண்ணணுமா இல்லை ஜரி த்ரெட்டால் ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஷூவிங் த்ரெட்டாலேயே ஸ்டிச் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்து 2 சைடுமே நான் உங்களுக்கு வந்து இந்த ஹேங்கிங்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதே 5 பீட் தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் 6 பீட் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 3 நம்பர் பீட் எடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு என் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோஸில் பார்த்தாலே கிளியராக தெரியும். அதே மாதிரியே நம்ம எல்லா அந்த ஹேங்கிங்ஸும் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரவுண்ட் ஸ்டோனோட சென்டர்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு க்ராஸாக வச்சு ஒரு சுகர் பீட், ஒரு ட்ராப் பீட், ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நான் வந்து அந்த த்ரெட் எடுத்துக்கிட்டு க்ராஸாக இந்த பக்கம் க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதை சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டை எடுத்துக்கிறேன். அதே சேம் தான் ஒரு சுகர் பீடு, ஒரு ட்ராப் பீடு, ஒரு சுகர் பீடு திரும்பி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் என் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் என் நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். என் நாட் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுத்துக்கிட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இந்த லாக் ஸ்டிச் நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, பிகினர் லெவலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என் நாட் போடுறதுக்குள்ளே அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த லாக் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். அதுக்காக தான். இப்போ அதே சேம் தான் ஒரு சுகர் பீட், ஒரு ட்ராப் பீட், ஒரு சுகர் பீடு எடுத்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதோட சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே சேம் ஸ்டெப் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு என் நாட்டு. உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குன்னா அந்த லாக் ஸ்டிச் கொடுக்காமையே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் அதே சேம் தான் அந்த ஒரு புட்டாஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம அந்த பேக் நெக்கில் போட்டால் அதே சேம் டிசைன் தான் நம்ம 2த்தையுமே ரிப்ளிகேட் பண்ணுறோம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு அந்த பார்டரை ஹைலைட்டிங்காக காமிக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இது வந்து அவங்க அந்த பார்டரை ஹைலைட் பண்ணி கேட்டதால் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். மேலே வந்து நான் வந்து செக்குடு ஸ்லீவ்ஸ் தான் போட்டிருக்கேன். அந்த செக்குடு ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணு. எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.